Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Chapter number 11 properties of mathematical expectations and variance சில proofs இருக்குது. 2 marksலயோ 3 marksலயோ சில சமயத்தில் கம்பல்சரியில் வந்துட்டா கூட அட்டென்ட் பண்ணுறது எப்படி? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆனால் கொஷின் பார்க்கறதுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஆனால் அதை டிரைவ் பண்ணுங்கள், அதை ப்ரூவ் தட் பண்ணுங்கன்னொடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம prove that variance of x is equal to expectation of x square minus expectation of x whole square. இந்த sum ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு variance உடைய ஃபார்முலா தெரிஞ்சாகணும். இதான் variance உடைய definition. Variance of random variable x is expectation of x minus expectation of x whole square. இதான் நமக்கு ஃபார்முலா. Variance of x is expectation of x minus expectation of x whole square. This is the actual formula for variance of x. X may be random variable or continuous, anything. எந்த வேரியபிள் இருந்தாலும் சரி, டிஸ்கிரீட் இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, இதான் ஃபார்முலா நமக்கு. இதை வச்சு நம்ம சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வேரியன்ஸோட ஃபார்முலாவில் கணக்கு ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் a random variable is, it may be discrete, it may be continuous. Same formula தான். expectation of x minus expectation of x whole square is my formula. நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈன்னு இருக்கும், அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்றதுக்காக லேட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு இது ஒரு ஆன்சரை மியூன்னு மாற்றிக்கிறேன். Where mu is a constant. And expectation always ends in a number. Expectation is always a number. Number la mudiradanaala expectation of a random variable x is always a constant. Mu la dhaan vandu mudiyudhu. Or answer la vandu mudiya adha mu nu vechikalam. Appo let expectation of x is equal to mu nu vechikitta idha simplify pandradhukku easy ah irukum. Appo expectation of capital X minus expectation of x is just ஒரு மியூன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு whole square வச்சுக்கலாம். What is a minus b whole square? What is a minus b whole square? A square minus 2ab plus b square is my formula. Expectation உள்ள எடுத்துன்னு போகிறேன். It's a random variable என்றதுனால expectation இதில் அப்ளை ஆகும். minus 2ல அப்ளை ஆகாது, மியூல அப்ளை ஆகாது. ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட். எக்ஸில் மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் அப்ளை ஆகும். கான்ஸ்டன்ட்ஸ், ஏன்னா மியூலாம் கான்ஸ்டன்ட். இது ஒரு ஆன்சர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆன்சர். இது ஒரு நம்பர். இது நம்பரில் அப்ளை ஆகாது. அதனால் 2mu வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் மியூ ஸ்கொயர் வேலை செய்யாது. ஏன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். மியூ இஸ் அ கான்ஸ்டன்ட், மியூ ஸ்கொயர் இஸ் ஆல்சோ அ கான்ஸ்டன்ட். அதனால் எக்ஸ்பெக்டேஷன் இதில் அப்ளை ஆகாது. மியூ ஸ்கொயர் தனியாக போட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள். expectation of x square minus 2mu. What is expectation of x? Expectation of x is again a mu. இன்னொரு mu சேர போது நமக்கு again a mu plus mu square. Next stage பாருங்க. expectation of x square minus 2mu into mu is 2mu square plus mu square. இப்போ expectation of x square 2mu square போச்சுன்னா minus mu square. அப்போ expectation of x square minus what is mu? Mu is again expectation of x. expectation of x square இருக்கிறதுனால இதை நம்ம whole squareனு போட்டுக்கலாம். அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. expectation of x minus expectation of x whole square is our final answer for variance of x. This is the final proof. 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்டாங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா வேரியன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். x minus expectation of x minus expectation of x whole square. e of x மியூன்னு வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get the final answer. This is the end of the proof. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.